ஆசிரியர் ரொம்ப அருமையா விளக்குனார். ஒரு பாத்திரம் முழுக்க பால் கொண்டு வந்து மாணவர்களுக்கு மத்தியில வச்சார். அதுல என்ன பண்ணார், ஒரு 10 சொட்டு தண்ணியை விட்டார். பாலோட தன்மை மாறி இருக்கான்னு கேட்டார். மாறலன்னாங்க. அது அப்படியே திரும்ப என்ன பண்ணார், இன்னொரு பாத்திரத்துல பாத்திரம் முழுக்க தண்ணீர், அதுல ஒரு 10 சொட்டு பாலை விட்டார். தண்ணியோட தன்மை மாறி இருக்கான்னாரு. இப்பயும் தண்ணியா தான் இருக்குன்னாங்க. எந்த இடத்தில் அதிகமாக தன்மை என்ன இருக்கிறதோ அதோடு போய் தன்மை குறைவாக இருப்பது கலந்து விடுகிறது. நாம நெகட்டிவா இருக்கிற ஒரு மனிதர்களிடம் பேசுகிற போது அந்த நெகட்டிவா இருக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறி நமக்குள்ள ஏறி நம்மையே அறியாமல் நாமும் நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவோம், சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். எனவே கொஞ்சம் இந்த மாதிரி மனிதர்களிடம் தள்ளி இருங்கள். அது வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்களின் எதிரில் கூட நிற்காதீர்கள். அது நல்லதல்ல.